ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மல்லி சட்னி தான். அந்த டிஷ்ஷு பார்க்கக்கூடாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மல்லி சட்னினா கொத்தமல்லி சட்னி தாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம இந்த கொத்தமல்லிலாம் குழம்புல சேர்க்குறப்ப கீழே எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் இதை வந்து சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும். குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி எடுத்துருக்கேன். கடாயில் உளுந்து, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு, ஒரு பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து மண்ணாக இருக்கும். அப்படின்றனால ஒரு கழுவிட்டு அந்த கொத்தமல்லி அப்படியே அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் சுருள்ற மாதிரி வதக்கிடணும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வாசத்துக்கு. போட்டுட்டு இறக்குனதுக்கப்புறம் ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எப்பயும் போல் தாளிப்பு செஞ்சோன்னா சூப்பரான டிஷ் ரெடி.